அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸ் சார்பிலே வாட்ஸ்அப் சேனல் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது. அதே மாதிரி QR கோடும் கீழே தரப்பட்டுள்ளது. தொடர்ந்து டூரிங் டாக்கீஸ் வாட்ஸ்அப் சேனலை பாருங்கள். புதிய தகவல்கள் பலவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? மனோரமா இது வரைக்கும் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க? அவங்க இது வரைக்கும் பாடி நடிச்ச படம் எத்தனை, கடைசியா அவங்க பாடி நடிச்ச படம் எது அப்படின்னு செண்பகராமன் தோரணமலையிலிருந்து கேட்டிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசனுடைய தயாரிப்பிலும் தாதாமராசனுடைய இயக்கத்திலும் உருவான ரத்த திலகம் என்ற படத்திலே பாடத் தொடங்கிய மனோரமா இது வரைக்கும் மொத்தம் 75 பாடல்களை பாடியிருக்கிறார். அவர் கடைசியாக பாடிய படம்னா அது பேராண்டி என்ற திரைப்படம். அந்த படம் இன்னும் வெளிவந்ததாக தெரியல. ஜீப்ரா படத்தை பார்த்தீங்களா? அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த தமிழ் சினிமாவில் நல்ல படங்களே இல்லை அப்படின்னு குறை சொல்லக்கூடிய அபிமானிகள் இந்த படத்தை கொஞ்சம் பார்த்துட்டு பேசினா நல்லா இருக்கும். இந்த படத்தையும் தேட்டரில் விட்டுட்டு கடைசியில் OTTல பார்த்து இந்த படத்தை நாங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் வருமானம் மதிஷாந்த் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ஜீப்ரா திரைப்படத்தை திரை விமர்சகர்கள் பாராட்டவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பல விமர்சகர்கள் மனம் திறந்து அந்த படத்தை பாராட்டி இருக்கிறார்கள். முன்னாடி ஒரு சைமா விருதுல நயன்தாரா இந்த விருதை அல்லு அர்ஜுன் கொடுக்க வரக்கூடிய நேரத்துல நான் விக்னேஷ் சிவன் கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு விருது தனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி மேடையில வச்சு அநாகரிகமா நடந்துக்கணும்? அதுக்கு பதிலாக ஆர்கனைசர்ஸ் கிட்ட சொல்லி விக்னேஷ் சிவன் கையில இருந்து தான் நான் வாங்க விரும்புறேன், அவர் கையாலேயே கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மாத்திருக்கலாம் இல்லையா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கிறது ஒரு சரியான கருத்து. அந்த விழா மேடையிலே விக்னேஷ் சிவன் கையால் தான் அந்த விருதை வாங்கணும் அப்படின்னு ஏற்கனவே நயன்தாரா முடிவெடுத்திருந்தார் என்றால் அதை அந்த விழா ஏற்பாட்டாளர்கள்ட்ட முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு அந்த மேடையிலே ஏற்பட்ட அந்த சிறு சங்கடத்தை கூட அவங்க தவிர்த்திருக்கலாம். நயன்தாரா மட்டும் இல்லாமல் பல கலைஞர்களும் இதை விழா மேடைகளை செய்கிறாங்க. அவங்க எல்லாருமே இதை தவிர்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். சமீபத்தில் அம்மா கிரியேஷன் சிவா அளிச்ச ஒரு பேட்டியை நான் பார்த்துருந்தேன். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் தயாரித்த முதல் படம் நஷ்டத்தை அவருக்கு கொடுத்துருந்ததாம். கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆகிருச்சான். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்ட விஜயகாந்த் உடனடியாக அவரை தமிழனி சினி கிரியேஷன்ஸ் நிறுவனத்தில் பார்ட்னராக சேர்த்து விட்டாராம். அப்படி அவர் பார்ட்னராக இருந்து பூந்தோட்ட காவல்காரன் படத்தை தயாரித்து அது மூலமாக 7 லட்சம் ரூபாய் அவருக்கு லாபமாகவும் கிடைச்சிருந்துச்சாம். இந்த மாதிரியான நடிகர்கள் இப்பெல்லாம் ரொம்பவே குறைவாகிட்டாங்கல்ல. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. அடுத்தவங்களை முன்னேற்றி விடணுங்கிற அந்த எண்ணம் யாருக்குமே இல்லைன்னு தோணுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சுரேஷ் விருகம்பாக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு நட்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் அந்த காலத்தில் பல முன்னணி கதாநாயகர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட கதாநாயகர்கள் பட்டியல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது. விஜயகாந்த், ஜெய்சங்கர், பிரபு என்று பலரை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ தான் அந்த நிலை அடியோடு மாறிவிட்டது. நஸ்ரியா ஒரு சில படத்துலையும் ஃபஹத் ஃபாசில் ஒரு சில படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்போ ஒன்னா ஜோடி சேர்ந்து நடிப்பாங்கன்னு சரவணன் காஞ்சிபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கிற ஒரு நல்ல யோசனை. இதை பற்றி மலையாள படவுலையில் இருக்கிற படைப்பாளிகள் சிந்திக்காமல் இருப்பாங்கன்னா நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஏதோ ஒரு படைப்பாளி இதை பற்றி சிந்தித்து கொண்டுதான் இருப்பார். மிக விரைவிலேயே அவங்க 2 பேரையும் திரையிலே ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு காலம் அமையும். படைத்தலைவன் படத்தோட ரிலீஸ் ஏன் இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்கு? இந்த படத்திலையும் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தி விஜயகாந்த் வர வைக்க போறாங்களான்னு விஜயராகவன் சாத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு படம் வெற்றி அடையணும்னா படம் நல்லா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு படத்தினுடைய வெளியீட்டு தேதியும் ரொம்ப முக்கியம். அந்த வெளியீட்டு தேதி சரியாக அமையாததன் காரணமாகத்தான் படைத்தலைவன் படம் தள்ளி போய் கொண்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியும் டிசம்பர் மாதத்தில் அந்த படம் வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த படத்திலே AI தொழில்நுட்பத்திலே விஜயகாந்த் இடம்பெற்றிருப்பதாக இதுவரைக்கும் தகவல்கள் இல்லை. SPBயும் மனோவும் சேர்ந்து மாங்குயிலே பாட்டை பாடினாங்களா, இல்ல SPB மட்டும் கரகாட்டக்காரன் படத்துல வரக்கூடிய எல்லா பாடலையும் பாடினாரான்னு அஜய் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. கரகாட்டக்காரன் படத்தில் இடம்பெற்றிருந்த மாங்குயிலே என்று தொடங்குகின்ற பாடலை SP பாலசுப்ரமணியன் மட்டும்தான் பாடியிருக்காரு. அந்த படத்திலே மனோ பாடிய பாடல் குடகுமலை என்று தொடங்குகின்ற பாட்டு. அந்த பாட்டை சித்ராவுடன் இணைந்து பாடியிருந்தார் மனோ.
இந்தியன் ஃபிலிம்ஸை சைனால ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் என்னவா இருக்கு? அண்ட் அதே மாதிரி இந்த தங்கல் படம் சைனால 1000 கோடி வசூல் பண்ணதா சொல்றாங்களே, அப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேர் கிடைச்சிருக்கும்னு ஸ்ரீனிவாஸ் பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 1000 கோடி ரூபாய் கிராஸ் வசூல்னா அந்த ஊரில் உள்ள வரிகள் எல்லாம் போக அந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் விநியோகத்திற்கும் கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்றது 270 கோடி ரூபாய் அப்படின்னு நண்பர் ஒருத்தர் சொன்னார். அந்த 270 கோடி ரூபாயில் அந்த படத்தை திரையிடுவதற்கான செலவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போக தயாரிப்பாளரும் விநியோகஸ்தரும் பாதி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கணக்கிட்டு பார்த்தால் டங்கல் திரைப்படத்தின் மூலம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான அமீர் கானுக்கு 150 கோடி ரூபாய் கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபஹத் ஃபாசில் நடித்த ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அவர் நடித்த எல்லா படத்துலையுமே வேற வேற விதமான அவருடைய நடிப்பு திறமைகளை நம்மளால பார்க்க முடியுது. ஒருவேளை அவர் தமிழ் சினிமாலன்ட்டு இருந்திருந்தா இந்த சிவாஜி கணேசனுக்கு அடுத்ததா இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாமான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. மலையாள நடிகராக இருப்பதனால ஃபஹத் ஃபாசிலை இப்போ யாராவது கொண்டாடாமல் இருக்காங்களா என்ன? கலையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மொழி, இனம் இது போன்ற பேதம்லாம் கிடையாது. அதுவும் இந்த ஓடிடியினுடைய வருகைக்கு பின்னாலே எல்லா மொழி கலைஞர்களையும் எல்லா மாநிலங்களிலும் பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சலங்கை ஒளி, சிந்து பைரவி இந்த படங்கள் மாதிரியான கதை அம்சங்கள் கொண்ட படங்கள் இப்போ எடுத்தா அந்த படத்துக்கு யார் மியூசிக் கம்போஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு ஆனந்த கோபாலகிருஷ்ணன் பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நம்முடைய இசையமைப்பாளர் மேலே உங்களுக்கு அப்படி என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு எனக்கு புரியல. இன்றைக்கு தமிழ் சினிமா உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல திறமையான இசையமைப்பாளர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கருப்பு ரோஜா படத்துல மியூசிக் டைரக்டர் பேர் வரும்போது MSV ராஜா அப்படின்னு வரும். அதுதான் அவருடைய உண்மையான பெயரா, இல்ல MSV மற்றும் இளையராஜா மேல இருக்கக்கூடிய இந்த நன்மதிப்பின் காரணமா தன்னுடைய பெயரை இப்படி புனை பேரா மாற்றிக்கிட்டாரா? அவர் அதுக்கப்புறமா வேற ஏதாவது படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரான்னு யுவன் கனடால இருந்து கேட்டிருக்காங்க. கருப்பு ரோஜா படத்தினுடைய இசையமைப்பாளரான MSV ராஜாவுடைய இயற்பெயரே MSV ராஜா தான். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் மீது அவருக்கு மிகப்பெரிய அபிமானம் உண்டு. ஆனால் அவருடைய பெயருக்கான காரணம் இருக்க அது இல்லை. MSV ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாக்ஸபோன் பிளேயர். MS விஸ்வநாதன், இளையராஜா போன்ற பல இசையமைப்பாளர்கிட்ட அவர் வாசிச்சிருக்காரு. அவர் இசையமைத்த முதல் திரைப்படமாக கருப்பு ரோஜா படம் அமைந்தது. அந்த படத்துக்கு பின்னால் அவருக்கு இசையமைப்பிற்கான வாய்ப்புகள் பெருசாக வரல. OTT வந்ததுலேருந்து மலையாள படங்களெல்லாம் பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம கொஞ்சம் உத்து கவனிச்சோன்னா கொஞ்சம் வழவழா குழக்குழான் தான் இருக்குது. ஒருவேளை வீட்டிலேருந்து பார்க்கறதுனால தான் அப்படி ஃபீல் ஆக மாட்டேங்குதானா அறந்தாங்கிலேருந்து செந்தில் கிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. ஒரு படத்தை OTTயில் பார்த்தா அந்த படத்துடைய குறைகளே தெரியாது, அந்த படத்தை ரசிப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கின்ற அந்த கருத்திலே எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் பார்க்கின்ற ஊடகம் எதுவாக இருந்தாலும் படத்தில் குறை இருந்தால் நிச்சயமாக தெரியும். அதே மாதிரி படம் நல்லா இருந்தால் அதை பெரிய திரையாக இருந்தாலும் பாராட்டத்தான் செய்வார்கள். அதே மாதிரி OTTயாக இருந்தாலும் அந்த படத்துக்கு நல்ல ஒரு பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும். நடிகர் ஜெய்சங்கருக்கு எந்த ஆண்டு சோதனை காலமாக இருந்துச்சுன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அறிமுகமான 1965ஆம் ஆண்டிலேயே 6 திரைப்படங்களிலே கதாநாயகனாக நடித்தவர் ஜெய்சங்கர். அதுக்கு பின்னாலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 7 அல்லது 8 படங்களில் குறைந்தபட்சம் நடித்து கொண்டிருந்தவராகத்தான் ஜெய்சங்கர் இருந்தார். அவருடைய திரை வாழ்க்கையிலே சோதனையான ஒரு வருடம்னா அது 1980ஆம் வருஷம்தான். அந்த வருஷத்தில் ஜெய்சங்கர் நடித்து மொத்தம் 3 திரைப்படங்கள் வெளியாகினா அதில் 1 அவர் வில்லனாக நடித்த முரட்டுக்காலை திரைப்படம். இந்த 3 படம் நீங்களாக ஒரு படத்தில் அந்த ஆண்டிலே கௌரவ இடத்தில் நடித்திருந்தார் ஜெய்சங்கர். 2018 படத்தோட டைரக்டர் ஜூட் ஆண்டனி ஜோசப், அப்புறம் டாடா படத்தோட இயக்குனர் எல்லாருமே லைக்கா பேனருக்கு கீழே ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு. அதே மாதிரி சுபாஷ்கரனினுடைய கடந்த பிறந்த நாள் அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா 5 அறிமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் என்ன ஆச்சு, அதை பற்றி எந்த அப்டேட்டுமே இல்லையேன்னு மட்டக்களப்பில் இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற எந்த இயக்குனரோடும் லைக்கா புரொடக்ஷன்ஸ் படங்களை தொடர்வதற்கான அறிகுறி இப்போ இருக்கிறதா தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவர்கள் கைவசம் இருக்கிற ஒரு படம்னா அது விஜயனுடைய மகனான சஞ்சய் இயக்குகின்ற படம் தான். அந்த படத்துடைய படப்பிடிப்பும் எப்போது ஆரம்பிக்கப்பட போகிறது அப்படின்றது இன்று வரையிலே தெரியல. ஒருவேளை நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்டர்வியூ எடுத்தால் அது ZTVல வந்த இன்டர்வியூவை விட ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. எப்போ அந்த இன்டர்வியூவை நாங்கள் எதிர்பார்க்கலான்னு ஜானி யாழ்ப்பாணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. நீ ரொம்ப அழகா இருக்கா. அந்த படத்தில் வந்த 5 இசையமைப்பாளர்கள் அதுக்கப்புறம் வேற ஏதாவது படங்களில் இசையமைச்சாங்களான்னு செண்பகராமன் தோரணமலையிலிருந்து கேட்டிருக்காங்க. நீ ரொம்ப அழகா இருக்க படத்துக்கு இசையமைத்த 5 இசையமைப்பாளர்களில் மிக அதிகமான படங்களுக்கு இசையமைத்த ஒரு இசையமைப்பாளர்னா அது ரமேஷ் விநாயகன் தான். அவர் 13 திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். கமலஹாசன், பாலச்சந்தர்லாம் வியந்து பார்த்த அனந்து அவர்களுடைய போட்டோவை கொஞ்சம் காட்ட முடியுமான்னு மாலினி கனடால இருந்து கேட்டிருக்காங்க. இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர், கமல்ஹாசன் ஆகிய இருவரது திரை வாழ்க்கையிலும் முக்கியமான பங்காற்றிய அனந்துடைய புகைப்படத்தை உங்களை போன்ற ரசிகருடைய கோரிக்கையை ஏற்று பல முறை இந்த நிகழ்ச்சியில் நாம் வெளியிட்டிருக்கோம். இந்த முறை உங்களுக்காக
கங்குவா படத்தோட தோல்வி திரைக்கதையிலே இனிமேலாவது கொஞ்சம் இயக்குனர்கள் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் முன்வைக்குதான்னு மட்டக்களப்புல இருந்து சிவச்செல்வன் கேட்டிருக்காங்க. அழுத்தமான கதை, திரைக்கதை, வசனம் அமையாமல் எந்த படமும் வெற்றி பெற முடியாது என்பதை கங்குவா படத்தினுடைய தோல்வியை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா என்ன? இதற்கு பல படங்கள் உதாரணமாக இருந்திருக்கின்றன. இப்போ பாடல்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா அடிக்கடி காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த திருக்குறள்கள் எல்லாத்தையும் பாடல்கள்ல சேர்த்து கொண்டு வந்தா அது இந்த சின்ன பசங்க எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகும் இல்லையா? இந்த யாயும் யாயும் பாட்டும் அப்படிதானே? இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு பிரவீன் புனேல இருந்து கேட்டிருக்காங்க. மக்களால் அவ்வளவு எளிதிலே பாட முடியாத பாடல்களாக இருந்தால் கூட ஒரு நல்ல இசையோடு அந்த பாடல் அமைஞ்சால் நிச்சயமாக மக்கள் மத்தியிலே பாப்புலர் ஆகிடும். இதுக்கு உதாரணமாக பல பாடல்களை சொல்லலாம். இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது அருணகிரிநாதர் படத்தில் இடம்பெற்றிருந்த திருப்புகழ் பாடல். திருப்புகழை பாடுவது எவ்வளவு கடினமான காரியம் அப்படின்னு எல்லோருக்கும் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட கஷ்டமான பாட்டை இன்றைக்கு பலரால் சுலபமாக பாட முடிகிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாடலுக்கு அந்த படத்திலே அவர்கள் போட்டிருந்த இசை. அடுத்து இன்று ஒரு தகவல். 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு ஏவிஎம் சரவணனுடைய வீட்டில் இருந்த தொலைபேசி மணி அடித்தது. தொலைபேசி எடுத்து பேசினார் ஏவிஎம் சரவணன். நாங்கள் முதல்வருடைய அலுவலகத்திலேருந்து பேசுகிறோம். நாளை காலை 11 மணிக்கு முதல்வர் அவரை சந்திக்க உங்களை வரும்படி சொன்னார் என்று முதல்வருடைய உதவியாளர் ஒரு தகவலை ஏவிஎம் சரவணனிடம் சொன்னார். முதல்வருடைய உதவியாளர் அப்படி சொல்லி ஃபோனை வச்ச உடனே ஏவிஎம் சரவணனுக்கு ஒன்றுமே புரியல. எதற்காக தன்னை சந்திக்கும்படி முதல்வர் அழைத்திருப்பார் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்து பார்த்தார். அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியல. 3ஆம் தேதி காலை 11 மணிக்கு கோட்டையிலே முதல்வரை சந்திப்பதற்காக சென்றார் ஏவிஎம் சரவணன். சினிமா உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அவரோடு ஒரு 10-15 நிமிடங்கள் பேசி கொண்டிருந்தார் முதல்வர் ஜெயலலிதா. நானும் ஒரு பெண், அன்னை போன்ற பல அற்புதமான படங்களை எடுத்த நிறுவனம் ஏவிஎம் நிறுவனம். அப்படிப்பட்ட நிறுவனம் படத்தயாரிப்பிலிருந்து விலை இருக்கலாமா? நீங்கள் சோர்வடையவே கூடாது, தொடர்ந்து திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும் என்று ஏவிஎம் சரவணனும் கேட்டுக்கொண்டார். அப்போத்தான் ஏவிஎம் சரவணனுக்கு சில நாட்களுக்கு முன்னாலே தான் ஜெயலலிதாவுக்கு எழுதிய ஒரு கடிதம் நினைவுக்கு வந்தது. அந்த கடிதத்திலே இன்றைக்குள்ள சூழ்நிலையிலே தொடர்ந்து திரைப்படங்களை தயாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார் ஏவிஎம் சரவணன். அதை மனசில் வச்சுட்டு தான் ஏவிஎம் சரவணனை அழைத்த ஜெயலலிதா நீங்கள் தொடர்ந்து படங்களை தயாரிக்க வேண்டும் என்று அவரை வற்புறுத்தினார். முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எவ்வளவு பணிகள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அப்படி தலைக்கு மேலே வேலை இருந்த போதிலும் திரைத்துறையிலே மிகவும் பிரபலமாக இருக்கின்ற ஒரு நிறுவனம் தொடர்ந்து படம் எடுக்காமல் தேங்கி விடக்கூடாது என்பதற்காக எந்த அளவுக்கு முதல்வர் அக்கறை எடுத்துக்கொண்டார் என்பதை நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த சம்பவத்தை ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கின்ற ஏவிஎம் சரவணன் முதல்வர் அன்றைக்கு கூப்பிட்டு சொன்னாங்களே, அப்போ நிஜமாகவே சினிமா உலகத்தினுடைய சூழ்நிலை மாறி இருந்தது. அதன் காரணமாகத்தான் முதல்வருடைய பேச்சுக்கேற்ப நாங்கள் மீண்டும் திரைப்படங்களை தயாரிக்க தொடங்கினோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறேன். நல்ல ஞாபகம் இருக்குது. பட்டியல் பரத்தும் ஆரியாவும் லாக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இந்த படங்களை எல்லாம் பார்த்துட்டு உங்கள் மிஸ்ஸஸ் என்ன சொன்னாங்க? சார், அனு இன்னைக்கு வரைக்கும் ஷீ சீஸ் மீ ஒன்லி லைக் மை காலேஜ் ஃப்ரெண்ட் அப்படி தான் பார்ப்பாங்க. எது மூஞ்சிக்கு நிறையா சொல்லிடுவாங்க. எப்படின்னா எல்லாத்துக்கும் காஸ்டியூம்ஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அனு இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா நாங்கள் ஒன்றா தான் சேர்ந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். கரெக்ட். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.